காலிஃப்ளவர் கழுவும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா அதுலேருந்து புழுலாம் வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த காலிஃப்ளவர்லேருந்து எப்படி புழு வந்துன்னு சொல்லிட்டு. சுடுதண்ணில நல்லா மஞ்சள போட்டு நம்ம கழுவணுங்க. இப்போ பாருங்க அந்த புழு பாருங்க எவ்வளோ பெரிய புழு இருக்குது பாருங்க இந்த காலிஃப்ளவரில். ஸோ நம்ம டக்குன்னு எடுத்து டக்குன்னு செய்ய முடியாது இந்த காலிஃப்ளவர் மட்டும். நீயா நானா நிகழ்ச்சியில் ஒரு பொண்ணு பேசினதை நான் பார்த்தேன். ரொம்ப என் கூட அது வந்து கம்பைன் ஆன போல இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு தெரியாதாம் குழந்தை வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் பால் குடிச்சிட்டு மோஷன் போயிட்டு திரும்பி தூங்குமா, திரும்பி ஏஞ்சி இதே வேலையை ரிப்பீட்டாக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமா அந்த ஃபீலிங்ஸ் எனக்கும் இருந்துச்சுங்க. கல்யாணம் பண்ணிட்டு புதுசாக வரும்பொழுது, என்னடா இது குழந்தை என்னது பால் குடிக்குது, மோஷன் போகுது, திரும்பி ஏஞ்சி திரும்பி தூங்குது. இதே வேலையா ஒரு ஒரு 1 இயர்க்கு ஒரு 6 மந்த்ஸு கிட்ட இதே வேலையா தாங்க இருந்துச்சு. அப்போ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். யாராச்சும் நம்ம குழந்தைய பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் தூங்குமா அப்படின்னு சொன்னாலும், நம்ம குழந்தைய விட்டுட்டு தூங்க முடியாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் vlogல நம்ம பார்க்கலாம். சொந்தங்கள் தொடர கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.